மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவோட ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரியில் நடந்தேறிய பயங்கர சம்பவம் மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜியோட தூக்கத்தை கலைச்சிருக்கு. எதிர்க்கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் விமர்சிச்ச நிலைமையில இப்போ உச்சநீதிமன்றமும் உள்கட்சியினரும் மம்தாவை விமர்சிக்க தொடங்கி இருப்பது அவரோட பதவிக்கே ஆபத்தா மாறி இருக்கு. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தால ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரியோட செமினார் ஹால்ல கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அதிகாலையில பணியில இருந்த பயிற்சி மருத்துவர் ஒருவரோட உடல் அரை நிர்வாண கோலத்துல காயங்களோட கண்டெடுக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து பிரேத பரிசோதனையில அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதும் கால்கள் மற்றும் கழுத்து எலும்புகள் முறிக்கப்பட்டு கொடூரமா கொலை செய்யப்பட்டதும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில 6 மணி நேரத்துல சஞ்சய் ராய் என்கிற நபரை கைது செய்தாங்க மேற்கு வங்க காவல்துறை. இந்த விவகாரம் இந்தியா முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்தினதை அடுத்து நீதி வேண்டி பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் வழக்குகளை தொடர்ந்தாங்க. இதையடுத்து கொல்கத்தா நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டது. இதற்கிடையில ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி வளாகத்துல மர்ம நபர்கள் புகுந்து அங்க போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களை தாக்கிய சம்பவம் ஆதாரத்தை அளிக்க எடுக்கப்பட்ட முயற்சின்னு பெரும் சர்ச்சைகள் கிளம்புச்சு. இந்த நிலையில மமதா பானர்ஜி பதவி விலகணும்னு கோஷங்களோட போராட்டத்துல இறங்கினாங்க பாஜக. அது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணி கட்சிகள் மௌனம் காக்கிறதாகவும் கடுமையா விமர்சனம் செய்தது. இதனால காங்கிரஸ் கட்சி தன்னோட மௌனத்தை கலைச்சது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்த கொடூர சம்பவம் சார்ந்து நீண்ட அறிக்கையை வெளியிட்டார். அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்குறதுக்கு பதிலா குற்றம் சாட்டப்பட்டவங்களை காப்பாற்றுகிற முயற்சியில மருத்துவமனையும் மாநில நிர்வாகமும் ஈடுபடுதான்னு காட்டமான கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த நிலைமையில ஆர்ஜி கர் மருத்துவமனை விவகாரத்துல சம்பந்தப்பட்டவங்களை தூக்கிலிடணும்னு வங்கதேசத்தை போல மேற்கு வங்கத்திலையும் ஆட்சியை கவிழ்க்க முயற்சிகள் நடப்பதாகவும் இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் பின்னாடி சிபிஎம் மற்றும் பாஜக இருப்பதாகவும் மமதா அறிக்கை வெளியிட்டு அதிர்ச்சியை கிளப்பினாங்க. அதோட வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கோரி ஆளும் கட்சியாக இருந்தும் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க மமதா பானர்ஜி. இது அரசியல் வட்டாரத்துல பல விமர்சனங்களை கிளப்புச்சு. காரணம், கடந்த காலங்களில் மேற்கு வங்கத்துல மமதா ஆட்சியில இத்தகைய குற்றங்கள் நடந்திருக்கிறதும் இப்போ மீண்டும் பேசப்பட்டு வருது. குறிப்பா 2012 கொல்கத்தாவோட பார்க் ஸ்ட்ரீட்ல காருக்குள்ள வச்சு பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்முறை செய்யப்பட்டதை அடுத்து அந்த பெண்ணே முன்வந்து புகார் கொடுத்தப்பவும் இது ஒரு ஜோடிக்கப்பட்ட சம்பவம்னு சொல்லி நடுவினாங்க மமதா பானர்ஜி. இதற்கு பின்னாடி அடுத்த ஆண்டே 20 வயது கல்லூரி மாணவி 8 பேரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறுச்சு. இந்த விவகாரத்துல கடந்த ஆண்டு குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டது பெரும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஆனா அப்பவும் நாசுக்கா விஷயங்களை சமாளிச்சு நழுவுச்சு மமதா அரசு. ஆனா இப்போ ஆர்ஜி கர் மருத்துவமனையில நடந்தேறி இருக்கிற இந்த மருத்துவருடைய கொலை பெரும் பேசுபொருளாகி இருக்கு. இது மமதா அரச சிக்கல்லையும் மாட்டிவிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, திரிணாமுல் காங்கிரசினரே மமதாவுக்கு எதிராக குரலை உயர்த்த தொடங்கி இருக்காங்க. குறிப்பா இந்த விவகாரத்துல மருத்துவர் போராட்டங்கள்ல பங்கேற்று ஆதரவு தெரிவித்த மேற்கு வங்க முன்னாள் ராஜ்யசபா எம்பி சாந்தனு சன் திரிணாமுல் செய்தி தொடர்பாளர் பதவியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அதே போல அந்த கட்சியோட எம்பி சுகேந்து சேகர் ரே ஆகஸ்ட் 14 அன்று நடைபெற்ற போராட்டத்துல பங்கேற்றார். அதோட குற்றம் நடைபெற்ற இடம் மர்ம நபர்களால் இடிக்கப்பட்டு தடயங்களை அழிக்க முயற்சி நடந்தேறியதை குறிப்பிட்டு ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரியோட முன்னாள் தாளாளர் கோஷ் மற்றும் கல்கத்தா காவல் ஆணையர் வினித் கோயல் ஆகியோரை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும்னு பதிவிட்டிருந்தார். அடுத்த நாளே கல்கத்தா காவல்துறை ரேக்கு சம்மன் அனுப்பி டார்கெட் செய்தது. இந்த நிலையில தான் மம்தா முன்னெடுத்த போராட்டங்கள்ல அவரோட அரசியல் வாரிசான அபிஷேக் பானர்ஜியை பங்கெடுக்காதது பல விவாதங்களுக்கு வழிவகுத்திருக்கு. சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகத்தின் மீதும் குற்றத்தை மறைக்கிறதுல முனைப்பு காட்டின போலீசார் மேலையும் கடும் நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்கள் பணியை சரியா செய்யறதா தெரியல. அதனாலேயே அரசையும் நிர்வாகத்தையும் விட்டு அபிஷேக் பானர்ஜி தூரமா இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலையும் விசாரணைக்கு வந்திருக்கு. வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் காலையில 9 மணிக்கு சம்பவம் நடந்த தகவல் கிடைச்சும் இரவு 8:30 மணிக்கு தான் பெற்றோரிடம் அந்த பெண்ணுடைய உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா அப்போ கூட எஃப்ஐஆர் பதிவு செய்யாதது ஏன்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. மருத்துவருடைய கொலையை தற்கொலையா சித்தரிக்க மருத்துவக் கல்லூரி முயன்றதால தான் பெண்ணோட உடலை பார்க்க பெத்தவங்களை கூட அனுமதிக்கலையான கேள்வி கேட்டு அதிர வச்சிருக்காரு தலைமை நீதிபதி சந்திரசூட். இது போக போலீசார் மருத்துவமனைக்குள்ள வன்முறையை அனுமதிச்சதாகவும் குற்றச்சாட்டை அடுக்கி மாநில அரசையும் உள்துறையையும் கடுமையா சாடி இருந்தாரு நீதிபதி சந்திரசூட். இப்படி சொந்த மருமகனே மமதா அரசுக்கு ஆதரவா நிற்காததும் இவ்வளவு நாளா ஆதரவா நின்ற இந்தியா கூட்டணி மம்தாவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறதும் பாஜகவுக்கு வலு சேர்த்து இருக்கு. இந்த விவகாரம் இதுக்கு மேல தீவிரமடைஞ்சா மம்தா பதவிக்கே பங்கம் வரலாம்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள்.